வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு பலன். சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரி ஒரு நிகழ்பாடு செய்யலாம், எந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதற்காக இந்த புரட்டாசி மாதத்துல சிம்ம ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சிம்ம ராசி என்றாலே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க. அப்ப சிம்ம ராசி இந்த காலகட்டம் அஷ்டம சனி வேற நடக்குது. 7ஆம் இடத்துல வேற ராகு பகவான் வேற இருக்கார். ராசியிலே வேற கேது பகவான் வேற இருக்கார். இப்ப சுக்கிரன் 3க்கு 10 கூடிய சுக்கிரன் உங்க ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்யும். சுக்கிரன் சஞ்சாரிக்கிறது ஒரு நல்லதுதாங்க. தொழில் ஸ்தான அதிபதி ராசியில் இருப்பது ஒரு நல்லதுதான். அப்ப தொழில் மூலியமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் ஒரு சிறப்பான நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஆளு கேதுவோட சேர்ந்திருக்காரு. அப்ப சிக்கலும் உண்டுங்க. ஏன்னா ஒரு சுப கிரகத்தோட சேரும்போது சுப நிகழ்வை கொடுக்கும். பாவ கிரகத்தோட சேரும்போது ஒரு பாவ நிகழ்வை கொடுத்துரும். சிக்கல் கேதுங்கிறது ஒரு சிக்கலான கிரகம், சிக்கலை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களோட ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் போய் நல்லா இருக்காருங்க. எப்படி நல்லா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் போய் 2ஆம் இடத்தில் இந்த புரட்டாசி மாசங்கிறது 2ஆம் இடம் 30 நாளுமே 2ஆம் இடத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைப்பாடுங்க. அப்ப ஒரு அந்த வீட்டுக்கு அதிபதியா வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். இப்ப அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா மாதத்துல 17 நாள் வரைக்கும் கன்னியில தான் இருக்காரு. கன்னி வீட்டுல இருக்கும்போது புதன் கன்னியில இருக்கும்போது ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை. சூரியன் புதன் சேர்ந்தால் சூரியன் புதனாதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ புதன் ஆதித்ய யோகத்தோட ஒரு சிறப்பான ஒரு நிலை கல்வியில நல்லா இருக்கும். இந்த இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கும், வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், பொருளாதார நிலை நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இந்த நிலைப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குதுங்களே, இதுல ஏதாவது பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுத்துட்டாங்க, ஏதாவது அசிங்கத்தை கொடுக்கும், சிம்மராசிக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்க சொல்லும், தேவையில்லாத பேச்சுனால சிக்கிக்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குதுங்க. அப்ப பேச்சின் மூலம் ஒரு கவனத்தை கொடுக்கணும். இருந்தாலும் சூரிய பகவான் சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவானோட வேகத்தை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சயான சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க. அப்போ ஒரு சுப நிகழ்வு உண்டுங்க, சயான சுகம் உண்டுங்க. அப்ப நிம்மதியான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதம். அப்ப நிம்மதியான ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வை கொடுக்கும். செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால தைரியம் வீரிய ஸ்தானத்தில் இருப்பதனால தைரியமான ஒரு முடிவையும் தைரியமான செயல்பாடாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரம்மத்தி வேல்சந்திரன்.